இந்த படத்தில் நடிச்சிங்க ஜாதி பிரச்சனை பற்றி உங்களோட கருத்து என்ன மேடம்? நடக்குது உண்மைதான். ஆந்திராவில் இப்படி நடக்குதா? இல்லை இப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு இருக்கு. இந்த படிச்சவங்களும் அப்படி யாரும் பார்க்கறது இல்லை மேடம். சொசைட்டி ப்ரெஷர்னால ஃபேமிலி வந்துட்டு ப்ரெஷர் போடுவாங்க. அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் அவங்க பண்ணுறாங்க. ஐ திங்க் படித்தவங்க படிக்காதவங்க இல்லை, படித்தவங்களுக்கும் இதுக்கு பண்ணுறாங்க. சட்டம் வந்து சரியாக பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன சார்? சட்டம் இதுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை நினைக்கிறேன், மேபி பெட்டராக பண்ணலாம். சரி, திவ்யா ஒரு படிச்சு பொண்ணு தானே, எதிர்த்து போய் ஏன் அப்பா அம்மா எதிர்த்து போராடி போய் ஏன் வாழ முடியாதா? ஸோ ப்ராக்டிக்கலாக வந்துட்டு நீங்கள் வேறு எந்த பொண்ணு எடுத்தாலும் ப்ராக்டிக்கலாக ஒரு ஊரே வந்துட்டு சேர்ந்துருக்கு சார். பார்த்தீங்கன்னா எங்கேயும் போய் ஒழிஞ்சிக்கும். ஊரெல்லாம் எந்த சீட் போட்டு ரிலேட்டிவ் கண்டிப்பாக மாற்றிக்க முடியாது சார். இதுக்கு தீர்வு தான் என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் நம்ம என்னதான் மூவி எடுத்து என்னதான் கவர்மெண்ட் லா எடுத்து ஒரு சில இப்போ இருந்தது வந்துட்டு வெளியில் தெரிய வரும். பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில அவங்க மறைச்சு கேட்கறது ஹார்ட் வச்சு அந்த மாதிரி மறைச்சிருக்காங்க. நிறைய காதலர்கள் வந்து ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணி நல்லா படிச்சுட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். அப்போ அவங்களே எல்லாம் போராடி தானே ஜெயிச்சிருக்காங்க. என்னடா சார், அவங்க ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு டைம் என்னன்னா ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது. ஏன்னா இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி சப்போர்ட், அதனால வந்துட்டு அவங்க சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, இந்த படத்தில் கதாநாயகனுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அம்மா சொல்கிறீங்க, அட்வைஸ் பண்ணுறீங்க, படித்து வேலைக்கு போய் நல்லா முன்னுக்கு வாங்க. சரி, காதலி போனது பின்னால் அவன் ஏன் அப்படி அந்த மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணி பொழைச்சிடக்கூடாது? சார் ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு லவ் பண்ணும்போது அவங்க பிரேக்கப் ஆகும்போது ட்ரூ லவ்வாக இருக்கா அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முன்னாடி பையன் ட்ரூவாக லவ் பண்ணுற பசங்களாக ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மாதிரி இந்த படம் ஜெயிச்சிருக்கு மேடம். கடைசியில் அவங்க அழிச்சு தோத்துறாங்கல்ல, அதுக்கு பின்னால் ஊரை விட்டு போய் நல்லா படித்து ஒரு பெரிய வேலைக்கு போய் 10 வருஷம் கழிச்சு அதே ஊருக்கு வந்து பார்க்கும்போது என் காதலி சொன்னதை நிறைவேற்றிட்டேன்னு சொல்லி நினச்சி வந்திருந்தான்னா எல்லா இன்ஜெக்ஷனும் கை தட்டியிருப்பாங்க. ஏன் டைரக்டராக திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க? சார் உண்மையாக சொல்லணுன்னா மேபி இது வந்துட்டு ஒரு இதாகவே சொல்கிறேன் நான் பாருங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் தியேட்டரில் போட்டீங்கன்னா ஆடியன்ஸாக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு ஆகாது. ஸ்டோரி வந்துட்டு அது எங்களை வந்து இந்த மாதிரி அது ஹிட் ஆகும். சென்டிமெண்ட்டாக வச்சுக்கோங்களே. அப்படி ஆகாது மேடம். காலம் மாறிடுச்சு. டைரக்டர் வந்து மாறணும். பாசிட்டிவாக முடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக படம் ஜெயிச்சிருக்கு. என்னன்னா நிறைய யாரும் சொன்னாங்க இந்த மாதிரி என்னன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க டேரக்டர் அது மாதிரி எதனா ஒரு இன்சிடென்ட் தெரிஞ்சு நான் அதனால சார் வந்துட்டு சொல்லி ஓகே.